बोल्ट नट எல்லாமே 5 inch 5 holes இல்லைங்க? 5 holes. இங்கே நிறைய இருக்குங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் 5 holes. இங்கே இது இருக்குன்னு சார் பட்டா. அதுக்கு அட்ஜஸ்டிங்கில் ஒரு நாம் ஃபாஸ்ட்டு அது கழட்டி முடியாது. பீஸ் இங்கே வரணும், இது கழட்டி ஆகாது. இதுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த வெல்டிங் அடிச்சது அந்த கோர்ஸ்லாம் இது தள்ளி போடும். எவ்வளோ 6 தள்ளி போட்டிங்களா? வீடியோ அனுப்பி வைக்கிறேன். முடிச்சுட்டு எக்ஸாக்டாக சொல்லிடுவோம். நாளைக்கு என்னாச்சு? உங்களுக்கு அந்த கண்டிஷன் இருக்கும்போது மெஷர்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம், அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இன்னும் இருக்குது. இன்னும் இதோட பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. வெளிப்புறம்லாம் வருது. ஆமாம், அது 3 மிஷின் வருது. மொத்தம் 12 ஐட்டம் ஓகே சார். அந்த கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து சரிங்க ஜி. சரி சரிங்கண்ணா. சரி अच्छा बोल्ट सुमा एडजस्ट ओके लो बोल्ट भाई को दे हां एक आते ये कर वो तो बोल दो चलो वहां சும்மா அவ்வளோதான். டைட் அவ்வளோதான் போதும். நெக்ஸ்ட் இது தூக்கி அங்கே வைக்கிறது அவ்வளோதான். இது அப்படியே ஈரங்க அப்படியே பண்ணுவாங்க. இது திருப்பி வைக்கணும். சார் ஓட்டா ஸ்பேனர் தனி ஸ்பேனர் போல்ட் தனி ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. இது என்ன லைட், அது என்ன லைட். 40,000 இது 10,000 தான். ரியல் லைட் அப்படியே நம்ம கண்ணில் பார்க்குறது சார். அது ஷார்ட் சார். இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டு போகலாம். ஓகே ஓகே கொஞ்சம் தள்ளி வச்சு ஓகே. हाँ फिट करता लाइट जास्ती ना சும்மா லைட் லைட்டா லைட் லைட் ஓகே போல் நிற்கிற பொசிஷன்ல இருந்தால் சரி. எல்லாரும் எடுத்துக்கணும். நானே இதில் எனக்கு தெரிய நான் நார்மல் கேமரா நினச்சி வந்துட்டேன். அதனால தான் நான் என் செல்ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏதாவது ஜஸ்ட்டு சப்போஸ் இதில் ரெக்கார்டு ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நேரம் பண்ணுங்க. இதை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ் எடுக்கணும். ஜி जी इधर आ यहाँ अच्छा
ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்சஃபிஷியன்ட் ஃபேஸ் ஆஃப் மெமரி கார்டு. சூப்பர், வெரி குட். எதுக்கு செல் எடுத்துக்கணும்? அது எத்தனை ஹோல்ஸில் போடுறாங்கன்னு அப்படியே ஹோல்ஸ் சும்மா லைட்டாக போடு, போல்ட்டு லைட்டாக போடு, சிக்க வச்சேனே சரி. பஸ் தேர்ட்லையா? சும்மா சிக்க வை, அப்புறம் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணு. நோ டைட் வைக்காத. அங்கே எவ்வளோ? அதுவும் தேடுங்களா? அது தேடுங்க சார். செகண்ட் அது மூணு தேடு. இங்கே வரலையே. தேடு வரும் நோக்கிக்கலாம். செகண்ட் தான் வருது இங்கே. தள்ளிச்சு போதும். ஓகே, அடுத்து அந்த ரோட்டரி மாட்டு. எவ்வளோ நேரம் அசம்பிள்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆகும். இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லை மொத்தமாக சொல்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கங்க, எது எடுத்து வராங்கன்ட்டு பார்த்துக்கணும். ஜி அடுத்தது ஃபிட் பண்ணுங்க. அடுத்தது எது வருதுவா? ஸ்ப்ரிங் இருக்குது. இது வை, பட்ட மாட்டுங்க. எங்கே வருது? அந்த 2 பட்டம். देखो यहाँ नट बोल्ट छोटका लेके जाओ तो आओ, अच्छी है ஜி. ஒவ்வொன்றா காட்டுங்க அவருக்கு. नजर हाँ ஒவ்வொரு போல்ட்டா போடு. இருச்சு ஒவ்வொன்றா போடுங்க, ஒவ்வொருத்தரா போடுங்க. இவ்வளோதான் எடுத்து கரெக்டாக இருக்கு. சும்மா दूसरा बोल्ट लगा नहीं यार, रोलर का खराब है. गरम लगाओ. அந்த பக்கம் போய் போடுங்க. இன்னும் கொஞ்சம் வெளியே தெளிங்க, தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடும். ஸ்பேனர் டைட். இந்த பக்கம் அந்த பக்கம் आदमी है कि बैग ஜி அவர்கிட்ட காட்டுங்க. ஸ்லோ சேவ் ஆகுமா என்ன ஒன்றும் தெரியல எனக்கு. மாட்டுறது எடுத்துக்கோங்க ஜி. ஸ்லோ வீடியோ ஸ்லோ ஃபங்க்ஷன். உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் காணா போகுது. वाला छोटा ना हो वाला सेटिंग प्लास्टिक वाला घुस बने
ले डाला तो टानी तेरा ऊपर कर दो दाम यहाँ तो बता के कसं वैसे एकरा हुन मार देना अच्छा कर लाओ तो रेड बाहर रेड कौन सी करेंगे हथौड़िया लाओ ऐसे मारा हमें मारा हथौड़िया ठीक है वो रुका सिर है बड़ा जाते बहुत ज़्यादा ठोका तो ऐसे थोड़ा सा अच्छा का बोल्ट लगावा रेंज चला कुछ मार देंगे खड़ा कर आ रहा है फिसी रहा सर ஊசி மாதிரி ஏதாவது வச்சு அடிங்க किससे रुके अरे அது கழட்டு அது கழட்ட முடியாது அதில் எந்த இடத்துல கழட்டி போடு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேமை வந்து இங்கே பாருங்க ஆங்கிள் தான் இது சேனல் ஆங்கிள் எல் ஆங்கிள் வந்து இருக்குது இந்த ஆங்கிளை வந்து உல்டா பண்ணுங்க உல்டா பண்ணி இதோட ப்ரொசீஜர் எழுதுறீங்களா இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது ஹோல்ஸில் வந்து
இந்த பாக்ஸ் வரும், இந்த பாக்ஸ். சரிங்களா? அதனால் அதை விட்டுருங்க, இந்த பாக்ஸே விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு இது கலப்பையும் செகண்ட் ஒன்று, ஃபஸ்ட்டு பெரிய சைஸு, செகண்டு சின்ன சைஸு, மூணாவது பெரிய சைஸு, நாலாவது சின்ன சைஸு. சரிங்களா? அஞ்சாவது பெரிய சைஸு, ஆறாவது சின்ன சைஸு, ஏழாவது பெரிய சைஸு, எட்டாவது சின்ன சைஸு, ஒன்பதாவது பெரிய சைஸு. மொத்தம் 9 கலப்பை தான் இல்லை. இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7 7வது ஹோல்ஸுங்களா? அப்படின்னு சொல்லி 1 2 3 4 5 6 7வது ஹோல்ஸுங்களா? இது கணக்கு என்னன்னா 6க்கு இங்கேருந்து பாருங்க, இந்த 7வது ஹோல்ஸுங்களா? 1 2 3 4 5 6 7 8 ஹோல்ஸ் சொல்லி அடுத்து இது. ஓகே, இதை நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கணும். இது ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தது செப்பரேட் பண்ணி இந்த ஹோல்ஸுக்கு 1 2 3 4 5 6 7 ஹோல்ஸு, 1 2 3 4 5 6 7 8 9 இந்த இடத்துல ஃபிட் பண்ணி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கலப்பை ஒன்று வரும். இது அது வீடியோ எடுத்துக்கிங்க. இது ஒன்று வரும், இதே மாதிரி இங்கே ஒன்று வரும். சரிங்களா? இங்கே ஒன்று ஃபிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதை ஃபிட் பண்ணிவிட்டு உல்டா பண்ணி திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சோன்னே இந்த ஃப்ரேம், இந்த பாக்ஸு ஃபுல்லாக அப்படியே தான் செட்டாக தான் இருக்கும். இந்த பாக்ஸு இது ஃபுல்லாக ஒரே செட்டு, ஒரே யூனிஃபார்ம். இதில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஹோல்ஸு. அங்கேருந்து 10 வச்சிங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ணுறது, இது 4 கிளாம்ப் இருக்குது, நோ டவுட்டு. 1 2 3 4. ஸோ போல்ட்டை இங்கேருந்து இப்படி போட்டாலும் சரி, அங்கேருந்து இப்படி போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அது சூட் ஆகும். சரிங்களா? இந்த பின்னு வந்து த்ரெட் இந்த சைடு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து டிராக்டரில் மாற்றுறது. ஓகேங்களா? இந்த பின்ன த்ரெட் இருக்கு, இந்த 2 பின்னை போட்டு இன்செர்ட் பண்ணிக்கணும். இது ஜவுட்டு ஓவர். செகண்ட் ஒன்று, இந்த அசம்பிளி ஃபுல்லாக இந்த பாக்ஸ்லேயே இருக்கும். சரிங்களா? இந்த அசம்பிளி ஃபுல்லாக இந்த பாக்ஸ்லேயே தான் இருக்கும். அந்த பாக்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வீல் எடுத்து இங்கே போல்ட்டு போட்டிங்கன்னா போதும் அடியில். சரிங்களா? அடியிலையோ இல்லை மேலேயோ எப்படி போட்டாலும் ஓகே. இந்த வீலை திருப்பி போட்டாலும் ஓகே. செயின் எங்கே இருக்கோ அந்த சைடு பாருங்க. இதை கழட்டி இப்படி போட்டாலும் ஓகே, இதை கழட்டி இப்படி போட்டாலும் ஓகே. எப்படின்னா இந்த வீடோட பர்பஸ் ரன்னிங் கண்டிஷன் மட்டும்தான். ஸோ நோ ப்ராப்ளம், எவ்ரி திங் ஆல் ரைட் தான். ஓகேங்களா? இது இப்படி போட்டிங்கன்னா இந்த 2 போல்ட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த செயினை கொண்டு வந்து மாற்றிட்டு இந்த இடத்துல ஒரு டாப்லிங் ராடு மாதிரி இருக்கும். திரும்ப இதுதான் அந்த யூனிட். ஓகேங்களா? இந்த டாப்லிங் ராடு வந்து அதுக்கப்புறம் டியூப் அசம்பிளி அதே தான். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி ஒன்று வரும். அந்த என்கேஜி டிஸ்என்கேஜி பண்ணுறது. தெரியுதுங்களா? என்கேஜி டிஸ்என்கேஜி இது வந்து ரன்னிங் கண்டிஷன் தான். ஓகேங்களா? இது வந்து இதிலிருந்து இதுக்கு டிரைவ் கிடைக்குது. இது கலக்கிறதுக்கு மூலம் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விதை உழுகும். ஸ்லோவாக ஓட்டினா ஸ்லோவாக உழுகும். ஓகேங்களா? இதுலேருந்து இது ஒரு கியர் டிரைவ் தான். இதுலேருந்து இது கிடைக்குது, இதுலேருந்து அது கிடைக்குது. இது ஒரே செயின் லிங்க் தான். இது எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுலேருந்து அது கிடைக்குது. இது ஒரு பாக்ஸ், அது ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ் கிடைக்குது. இது வந்து நீங்கள் பெரிய விதை சின்ன விதை போடுறீங்கன்னா பெருசாக போடுறீங்க, சிறுசாக போடுறீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து விதையை உள்ளே போட்டுடுறீங்க. உள்ளே போட்டீங்களா? உள்ளே போட்டோன்னா இந்த பாக்ஸில் எல்லாத்துலேயும் விதை வரும். இது சும்மா தான், செப்பரேட்டாக பிரிக்கிறது தான் இது.
வந்து பிரிச்சுக்கணும். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போது இவ்வளோ பெரிய விதைக்கும் இவ்வளோ பெரிய விதைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மாலுக்கும் பிக்குக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மேலே தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மேலே ஏறுதுங்களா? 6ல் இருக்கா? வருதுங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பெரிய விதை வரும். ரொம்ப சின்ன விதைலாம் இந்த மாதிரி சைஸில் போட்டோம்னா நிறைய வந்து கொட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் நல்லா லூஸ் பண்ணுங்க. அப்படி நல்லா லூஸ் பண்ணிங்கன்னா டவுன் ஆக தெரியுங்களா? 6லேருந்து 5 வருது. கொஞ்சம் இது பண்ணுங்க தெரியுது. வந்துருச்சுங்களா கீழே? ஓகேங்களா? இப்போ வந்து சின்ன விதையெல்லாம் போட்டால் வரும். ஓகே ஓகே. இதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு தான். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? பெரிய விதை போட்டால் மேலே ஏற்றிக்கிங்க, சின்ன விதை போட்டால் கீழே டவுன் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் அது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். இந்த ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணி இங்கே ஃபிட் பண்ணுறது தான் அந்த ஹோல்ஸில். சரிங்களா? அதை வந்து 2 போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த செட்டிங் அப்படி தான். ஒரு மிஷின் அசம்பிளிங்கெலாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். ஏன்னா இதில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. இதிலே நாங்கள் ஃபுல் அசம்பிளியாக கொடுத்துட்றோம்ல. ஒன்றும் ப்ராப்ளம். இந்த வீல் செட்டிங் இங்கேருந்து எடுத்துங்க சார். எனக்கு போல்ட்டிங் இருக்கு. இது வந்து அடியில் மோதிர இடம். அதை கலப்பு உள்ளார ஓடிடக்கூடாது. சப்போர்ட். இந்த வீல் செட்டிங்க்கு தான் நேற்று நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்கல்ல, பிரேம் மார்க்லாம் போட்டுருக்காங்க அந்த செட்டிங். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றம் கிடையாது. இது ஒரு வீல் முடிஞ்சு. ஏன்னா டைரக்ஷன் மாறி வந்துருக்கு. இது ஒன்று. இந்த வீல் செட்டிங்க்கு பிரேம் மாற்றி போடணும். சொல்கிறேன் எப்படின்னு. ஏன்னா இது தூக்கி மேலே வச்சோம்னா கீர் ரைட் சைடு வருது, அதில் லெஃப்ட் சைடு வருது. அப்படிங்கிறப்ப வீலை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. 2 செட்டுக்கு மட்டும் பிரேமும் மாற்றி போடணும். நேற்றுக்கு நீங்கள் போட்டிங்கல்ல, ஒரு செட்டு அப்படியும் இன்னொரு செட்டுக்கு திருப்பி பிரேம் எப்படி போட்டிருக்காங்க இங்கே வாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த செட்டிங் இருக்குல்ல, இந்த செட்டிங் இந்த வீல் கிடையாது. லெஃப்ட் சைடு கீர் வருது பாருங்க, அதை தூக்கி இதில் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக இருக்குல்ல செயின்? கிடையாது. அதை பார்த்தோன்னு சொல்லிட்டாரு. நானே அதை பார்க்க விடுங்க. அந்த வீலை தூக்கி இதில் போய் செட் பண்ணீங்கன்னா ஓகே. அந்த டாப் பீஸ் மேலே வரும் சார். ஆமாம் ஆமாம். ஆங்கிள் இருக்குல்ல, அந்த டாப் மேலே தான் மேலே வரும். ஓகேங்களா? இதில் 3க்குமே ஒரே மாதிரி தான் ஃபிட்டிங் போட்டுருக்கோம். ஓகேங்களா? இதை என்ன செய்யணும்னா இப்போ இங்கே செட் பண்ணியிருக்கானா கலப்பை இதில் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு திருப்பி போட்டானா இந்த செட்டிங் வந்து இங்கே வந்துடும் நம்மளுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த நம்ம ரைட் சைடு வர வீலை தூக்கி இதில் வச்சோம்னா செயின் கரெக்டாக செட்டிங் வரும். செயின் அந்த மெஷர்மெண்ட்லேருந்து மாறாது. இப்போ அந்த இந்த பிளேட்டு அங்கே இருக்குங்களா, அதே இங்கே வந்துச்சுன்னா இந்த வீலை தூக்கி அதில் வச்சிங்கன்னா கரெக்டாக செட்டிங் நேராக உட்காரும். செயின் நேராக இருக்கும். புரியுதுங்களா? உளுந்து துவரைகள்லாம் போடுறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று இது வந்து கடலை ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடி, 1 அடி தள்ளி விடுவோம். ஓகேங்களா? இது அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக தள்ளி விடுவோம். ஒரு 1-1.25 அடி அந்த ரேஞ்சில் விடுவோம். 4 பல்லு விடுறது கடலை. இது பார்த்தீங்கன்னா கடலை அதிகமாக விடுவது. அதில் ஒரு அடிக்கு 4 கடலை 5 வரலாம் விடுவோம். ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ 50 கிலோ 55 கிலோ விளாடி போட்டுருவோம். இது வந்து டம்மி. ஒரு ரோட்டரி வந்து பாக்ஸ் இருக்கும்போது 1 to 1 டம்மி பண்ணணும். இப்போ 9 ஓட்டர் இருக்குன்னா 5 ஓட்டையில் தான் போடும். ஓகேங்களா? 1 to 1 டம்மி பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆல்ரெடி ரோட்டரி இருக்கும். இப்போ 5 ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஓட்டை, 2வது குழு, 3வது குழு, 4வது குழு, 5வது குழு. இப்போ நான் இதை லாக் பண்ணிட்டேன்னா மேலே பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார லாக் பண்ணிட்டேன்னா இந்த இதில் உள்ளது எதுவுமே எடுத்து போடாது. அதே டைமில் இந்த இதில் உள்ளதை எடுத்து போட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கேப் கிடைக்கும். குழு உழவும், 3வது குழு உழவும், 5வது குழு உழவும். அப்படிங்கிறப்ப முதல் 2 குழு சும்மா தான் போகும். அதில் விதை எடுத்து போட. அதுக்கு பேராக டம்மி பண்ணுறது. டம்மி பண்ணது போது விதையை கொட்டிட்டோம்னா இந்த ஹோல்ஸில் மட்டும் தான் இறங்கும். டம்மி பண்ணி போடுறோம். இப்போ மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா 1 அடி 1.25 அடி கேப்பில் போடுவாங்க. அப்படிங்கிறப்ப இது 1 to 1 டம்மி பண்ணி போட்டாங்கன்னா 9 குழுவில் 5 குழு தான் வேலை செய்யும், இல்லை 4 குழு வேலை செய்யும். அது எப்படி நம்ம டம்மி பண்ணிக்கணும்? டம்மி செய்யும். அந்த டம்மியில் எடுத்துருங்க. 1 மட்டும் வைங்க.